Hi, welcome to Nisa's Kitchen. நம்ம இப்போ கிச்சனில் தேங்காய் பால் சாதம் அப்புறம் மட்டன் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். 4 பட்டை, 4 கிராம்பு, 5 ஏலக்காய் எடுத்து இது கூட சேர்த்துக்கணும். ஒரு பிரிஞ்சி இலை இந்த மாதிரி 1-2 பிச்சு போட்டுக்குங்க. 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயத்தோட கலர் ரொம்ப மாறிடக்கூடாது. லைட் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். இப்போ 10-12 பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைனா கலர் மாறிடும். நமக்கு தேங்காய் பால் சாதத்துக்கு கலர் ரொம்ப மாறிடக்கூடாது. இதோட 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டா போதும். இப்போ நமக்கு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து 4 கிளாஸ் வர அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கணும். நான் 2 கிளாஸ் அரிசியை 1 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம குக்கரை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டாச்சு, ஸ்டீமெல்லாம் போயிருச்சு. குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் பால் சாதம் நல்ல உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மட்டன் குருமா செய்ய போகலாம். மட்டன் குருமா செய்கிறதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை மிக்சியில் அடித்து வச்சு அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் இப்போ இதில் சேர்த்துக்கணும். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். 200 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிட்டேன். மட்டன் நல்லா வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நமக்கு மசாலா எல்லாம் நல்ல வாசனை வர்றதுக்காக இப்படி கலந்து விட்டுக்கணும்.
2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது கூட சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கணும். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இது கூட சேர்த்துக்கணும். 3 உருளைக்கிழங்க நான் குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கணும். மூணு தேங்காய் சில்லை மிக்சியில் நைஸாக அடித்து வச்சு இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம குருமாக்கு தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்கணும். குருமாக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு குக்கரோட மூடியை மூடி நம்ம இப்போ 3 விசில் வர அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் குருமா இப்போ நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி பரிமாறிக்கலாம். தேங்காய் பால் சாதம் மட்டன் குருமா புதினா சட்னியோட சூப்பர் எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.